தளபதி விஜய் வந்து ஒரு ரூபா கேளுங்க. தளபதி விஜய் வந்து இப்பயே அதான் சொல்றேன், அடிச்சு சொல்லுவேன், அவரோட உழைப்பு தான் வச்சு இது பண்றது. அதே மாதிரி சொல்லிட்டாரு, அவர் வாயால சொல்றது தான். இந்த லாஸ்ட் ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் பண்றாங்களா இல்லையா தெரியல, ஆனா வேறு மட்டும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சிங்க பண்ணுவாங்க, 100% வாய்ப்பு இருக்குது. இப்ப என்னன்னா எஸ்ஓபின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அதை பத்தி சொல்றீங்களா? என்ன அப்படின்னா இப்ப இந்த பொதுக்கூட்டம் இது பண்ணும்போது அதுக்கு வழி நெறிமுறைகள்லாம் போடணும் அப்படின்ட்டு கோர்ட் வந்து ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ள வந்து எல்லா இதுவுமே எங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கணும், எல்லா கட்சியுமே நியாயமா அது டிஎம்கே கவர்மெண்ட்டும் ஒழுங்கா ஒன்றும் அதெல்லாம் தரல. ஆனா அதுக்குள்ளே இப்ப வந்து இங்க பொதுக்கூட்டம் அது மாதிரி நடக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? மொத்த கட்சிக்கு அது சரிதானா? சரிதான் நடக்கிறது. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, இப்ப நேற்று நடந்த என்ன அப்படின்னா, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு பெண் டிவிக்கே ஒரு பெண் ஆமா 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 சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் ஜெரபாளையத்துல விஷயம் நடந்திருக்கு. அது உடனே வந்து கட்சியின் ஆக்ஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. அவரை வந்து பதவியிலிருந்து உடனே நீக்கிருக்காங்க. இப்ப பெண்கள் பாதுகாப்புன்றத இவங்க உறுதிப்படுத்துறாங்களா இல்ல சும்மா ஒரு மேம்போக்காக வெளியே வந்து நேம் கேட்டு போயிடக்கூடாது டிவிக்கு அப்படின்றதுக்காக பண்றாங்களா இல்ல உண்மையிலே பெண்கள் மேல அக்கறை இருக்காங்க? பெண்கள் மேல எல்லா மக்களுக்கும் எல்லாமே இப்போ டிவிக்கே வந்து ஒரு அக்கா மரங்க தங்கச்சி மரங்க கட்சியிலன்றது பொறுப்புன்னு கொடுத்துருக்காரு, தளபதி விஜய் கொடுத்துக்கிறாரு. அந்த பொறுப்பு வந்து ஏன் கொடுத்துக்கிறாரு, என்ன காரணம்னா நம்ம மக்களுங்க நம்ம இது பண்ணோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுங்க. மாட்டாங்குப்பத்துல வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு அன்னதான சாப்பாடு போட்டாங்க. யார் போட்டா? டிவிக்கே ஒரு லேடி தான். அது சாதாரண ஒரு லேடி தான் போட்டாங்க. அவங்க போயிட்டு எது கொடுத்துக்கிறாங்க? அந்த வேலை யார் செய்யணும்? அது யாரோட பணம்? விஜயோட பணம் தான். அவரோட பணம் கொடுத்து அவர் ஆசைப்படல, அவங்கவுங்க மனசு தவிர ஆசைப்பட்டு அவங்க போடுறாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு அன்னதான சாப்பாடு போறாங்க. அன்னைக்கு இங்க பாருங்க எத்தனை பேர் மக்களுக்கு பெட்ஷீட் இல்ல குளிர்ல தாங்க முடியாம இது பண்ணாங்க. அது யார் பண்ணது? டிவிக்கே தான். டிவிக்குன்னா யாரு? கட்சிக்கார, அவங்க கட்சிகள் அதை ஜாயின் பண்ணுவாங்க. அந்த கட்சியில எதுக்கு வருது அந்த மனசு? நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, அப்ப நம்ம தளபதி விஜய் சொன்னாரு, அப்ப அண்ணன் வேற நான் வேறையா? அப்ப நான் எங்க அண்ணன் தானே அவரு. அது குடும்பத்துல ஜாயின் பண்ணிட்டு தானே அவங்க செய்யறாங்க. அவங்க பணம் போட்டு அவங்க செய்யறாங்க. அது யாருக்கு பேர்? அது பேர் யாருக்கு நீங்க சொல்லுங்க? தளபதி விஜய் தான் அந்த பேர். சேர்றதுக்கு இப்ப சொல்ல முடியாது ப்ரோ. ஆனா சேர்ந்தனா நல்லா பார்த்து சூஸ், எப்படி சொல்றது, நல்ல கட்சிக்காரங்களா பார்த்து இது பண்ணா. ஆனா பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து யோசிப்பாரு தளபதி. யோசிச்சுதான் தளபதி கட்சியில சேர்ப்பாரு. அதான் யாருன்னா யாரு வருவாங்க, ஏன்னா இப்ப ரெண்டுமே ஸ்ட்ராங்கான இதான் இருக்கு. ஏடிஎம்கே இருக்கு, ஆனா டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ரொம்ப காங்கிரஸ்லயும் சரி விசிகாவும் சரி, யார் அப்படி வந்தாங்கன்னா யார் வருவாங்க? யார் வர எதிர்பார்க்கறனா தெரியல ப்ரோ. ஆனா அமைச்சர்கள் அந்த மாதிரி எனக்கு அன்று அமைச்சர்ன்றவங்களை வந்து இப்ப இருக்கிற வாய்ப்பு பார்த்தோன்னா கரூர் மாவட்டம் எம்ஆர் விஜயபாஸ்கர் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனா அம்மா கட்சியில தான் இருந்தாரு, அம்மா செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட மனசு தாங்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவருக்கு வேணா வாய்ப்பு கொடுக்கலாம். கண்டிப்பா கரூர் மாவட்டம் வாய்ப்பு உண்டு. ஆட்சி அமைச்சிருக்காங்க. இது வந்து இப்ப எப்பவுமே இல்லாத ஒரு முடிவா தான் இருக்கு. ஏன்னா எப்பவுமே இருமுனை போட்டி தான் இருந்திருக்கு. எப்பவுமே மும்முனை போட்டி இவ்வளவு தீவிரமா இருக்கு. விஜயகாந்த் வந்ததுக்கு அப்புறம் கூட மும்முனை போட்டி அது பெருசா கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு 8% அந்த மாதிரி தான் வாக்கு வாங்கியிருக்காரு. ஆனா இந்த வாட்டி விஜய்க்கு வந்து கருத்து கணிப்புல எல்லாரும் சொல்றாங்க 25, 30, 20 அளவுக்கு இருக்கு அப்படின்னு. 100%. இந்த 25, 23 எல்லாம் இல்ல. 100%. இப்ப கூட்டணி இல்லாம ஏன்னா பெரிய கட்சி டிஎம்கே ஒரு பக்கம் இருக்காங்க, ஏடிஎம்கே ஒரு பக்கம் இருக்காங்க. இது மூணாவது இதுவா இருக்கு. இது ஓட்டு சதறி இந்த மாதிரியான ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. டிவிக்கு ஆட்சி அமைச்சிருமா? அவங்க மட்டும் தனியாக அமைச்சிரும். டிவிக்கே கன்ஃபார்ம் வரும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் மக்கள் சொல்லுவேன், மக்கள் என்ன மனசு தோணுதோ, யாரு என்ன பண்றாங்களோ சரி, டிவிக்கே ஓட்டு போட்டோன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா செய்ய சொல்ல அம்மா என்ன செஞ்சாங்களோ மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, லேப்டாப்பு, டிவி, வாஷிங் எல்லாமே, கிரைண்டர் எல்லாமே கொடுத்தாங்க. அதோட அம்மா சேர்ந்தோட அதோட டபுளா டிவிக்கே செய்யும். தளபதி விஜய் செய்வார் போல. அவர் நிப்பாட்டினா கண்டிப்பா செய்வார் போல.
அதே மாதிரி வந்து மக்கள் மனசுகளில் தான் இருக்குது. இங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு அவங்க 500 ரூபாய் கொடுத்து வாங்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனா தளபதி விஜய் வந்து 1 ரூபாய் தரமாட்டாரு. ஏன் தரமாட்டாருன்னா, விஜயகாந்த் எப்படி சொந்தமா அவர் கொடி வைத்து படத்துல எவ்வளவு படம் நடிச்சாரு விஜயகாந்த், அம்மாவே ஏத்து பேசினார் தான். ஆனா எத்தனை கூட்டம் எத்தனை ஜனம் வந்தாங்க பாத்தீங்களா? மக்கள் அவர் இறந்துக்கு அப்புறம் தான் வராங்க. அப்ப உயிரோட சொல்ல அந்த ஆளுக்கு ஓட்டு போடல, அவர் ஜெயிக்க வைக்கல. ஏன் அது அந்த ஆள் ஜெயிச்சு வச்சா மக்கள் நல்லா இருக்கும்ல? அது மாதிரி வந்து வாய்ப்பு கொடுக்கணும் ப்ரோ. யார் இருந்தாலும் சரி, டிவிக்கே இருந்தானா வாய்ப்பு கொடுக்கணும். எம்ஜிஆரோட கொள்கைலாம் பேசுறாருன்னா, ஆ ஆனா வந்து இப்போ ஏடிஎம்கே எதிர்த்து தான் நிக்கிறாரு, எம்ஜிஆர் கட்சியை எதிர்த்து நிக்கிறாரு. ஆனா எம்ஜிஆர் கொள்கைலாம் பேசுறாரு ப்ரோ, அது செய்வாரு ப்ரோ. இப்போ விஜயகாந்த்ன்றது இப்போ சாரி எம்ஜிஆர் வந்து நம்ம இப்போ நீங்க பாத்துக்க மாட்டே, நானும் பாத்துக்க மாட்டேன். ஏன் தளபதி விஜய் வந்து பாத்துருக்க வாய்ப்பு இருக்காது, குழந்தையில பாத்துருக்கலாம், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அவரு, புரியுதுங்களா இல்லையா? ஆனா தளபதி விஜய் வந்தனா நம்ம மக்களுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு, எல்லா பெண்களுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்காக அவர் டிவிக்கே கண்டிப்பா செய்வாரு. ஆனா இன்னொரு ஒரு கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சென்சிட்டிவா டிவிகே சைடு இருந்து பெருசா யாருமே அது பெருசா வந்து சொல்லல. இப்ப நாங்க வந்து இந்து பக்கம் தான் நிக்கிறோம் அப்படின்னு போகல, முஸ்லீம் பக்கம் தான் நிக்கிறோம்னு போல. அவங்க இல்லைன்னா இது வந்து நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் கூட எடுக்கல. இது இப்ப இந்த திருப்பத்தூர் கையில எடுத்தா விஜய்க்கு வந்து விவசாயம் புரிஞ்சுக்கணுன்ற பயத்துல எடுக்கலையா, இல்ல வேற எதனா political reason அவரால பாஜக எடுப்பாரு bro. எடுக்கல இது வரைக்கும்? யோசிப்பாரு ப்ரோ, யோசிச்சு தான் அவர் செய்வார். டிவிகே வந்து கண்டிப்பா செய்வாரு, யோசிப்பாரு. தளபதி விஜய் யோசிப்பாரு. ஆனா எல்லா மக்கள் சொன்னாங்க தெரியுமா, எல்லா கட்சிகளுக்கும் சொன்னாங்க, அதிமுகவும் திமுக எல்லாமே சொன்னாங்க, விஜய் வந்து பார்க்கல, கரூர் மாவட்டம் போய் பார்க்கல, இது பண்ணல அதை பண்ணல சொன்னாரு. ஏன் பார்க்கல? போய் பார்த்தாரா இல்லையா? மறுநாள் வந்து பார்த்தாரு. அவரு சூழ்நிலை எப்படி இருக்கும், எல்லாருக்கும் சூழ்நிலை சொல்லுவாரு. ஆனா போய் பார்க்காம இல்ல, அவரு பார்க்காம இல்ல. ஆனா இவர் தனியா போன நாள் கூட்டம் சரி சொல்லி திருப்பி மக்களுக்கு 1000 சொல்லிதான் அவர் பயந்தது காரணமே. மக்களுக்கு பயம் இருக்குது அவருக்கு. ஏன்னா மக்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது சொல்லிட்டு தான் அவர் இப்படி செஞ்சது. அது ரூம் ஓடுறது, 5 ஸ்டார் ஹோட்டல கூட்டு போனது தப்பே இல்லை ப்ரோ. நான் அடிச்சு சொல்லுவேன் ப்ரோ, 100% தப்பே இல்லை ப்ரோ. அது ஏன் காரணம்னா, இப்போ நீங்க ஒரு நடிகர், நீங்க சாதாரண ஒரு நடிகர் போனா எவ்வளவு ஜனங்க வருது, ஒரு செல்ஃபி எடுக்குது எவ்வளவு வரும். அப்ப நெருக்கத்துல என்ன ஆகும், குழந்தை குட்டியோட கூட்டு வருவாங்க, அப்ப திரும்ப பாதிக்குதுல்ல. அதுக்காக தனிப்பட்டமா கூப்பிட்டு வச்சு அவரோட காலில் வந்து கண்ணீர் ஈர்த்து நடந்து போயிடுச்சுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவரால் உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் செய்யறாரு.